கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பின் நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் சென்னையை சார்ந்த சோபனா என்கிற சகோதரிக்காக, அவங்க குடும்பத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க கேட்டுக்கொண்ட ஜெப விண்ணப்பம், எனக்கு ஒரு அட்வொகேட் வக்கீல் 2 லட்ச ரூபா பணம் கொடுக்கணும், அந்த பணத்தை அவர் ஏமாற்றி கொண்டிருக்கிறார், அந்த பணம் கிடைக்கணும், ஒரு ஆசீர்வாதமான வீடு எனக்கு கிடைக்கணும், இதற்காக ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இப்பொழுதும் அன்பு சகோதரி சோபனா சகோதரிக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாஸ் அப்பா, அவருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். அந்த அட்வொகேட் அந்த 2 லட்சத்தை ஏமாற்றுகிறதான சூழ்நிலை மாறி அந்த பணத்தை கொடுக்கணும். கணவன் இல்லாத அந்த சகோதரிக்கு என் தேவன் அற்புதத்தை செய்தார், ஆசீர்வாதமான ஒரு வீடையும் கொடுத்துருங்க. நீங்கள் இப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரி. இப்படி செய்கிறதற்காக நன்றி நன்றி நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென் ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை சொன்னபடியே நடக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரோ அதன்படி நடக்கும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு கர்த்தர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, அதை ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுங்க. நான் சொல்லட்டுமா? அதை டிக் பண்ணிங்கன்னா அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே 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 நடக்கும். வேதம் சொல்லுது, உபாகமம் 1 அதிகாரம் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் சொன்னபடியே உன்னை ஆசீர்வதிப்பேன். வீட்டில் கடைசி படிப்பும் வரலை, ஆனால் எல்லாரும் அவனை வெறுத்து ஒதுக்கின ஒரு மனிதன் கர்த்தரை தேட ஆரம்பித்தாங்க. கர்த்தர் ஒரு நாள் சொன்னார், உன் குடும்பத்தின் நடுவில் உன்னை உயர்த்துவேன், உன் சகோதரர்கள் நடுவில் உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை பிரபுக்களோடு அமர பண்ணுவேன், தேசத்திலே நிலை நிறுத்துவேன். அவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னதை போல என்னை ஒரு தொழில் அதிபராய் கத்தமாற பண்ணினார். படிக்கலை, ஞானம் கிடையாது, பெரிய அளவில் அழகு கிடையாது, ஒரு தோரணை எனக்கு கிடையாது, ஆனால் கர்த்தர் ஞானத்தை கொடுத்தான், கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தான், கர்த்தர் மேன்மையை கொடுத்தான், கர்த்தர் உயர்வை கொடுத்தான். எனக்கு என்னை யாரெல்லாம் அற்பமானாங்களோ அவர்கள் அத்தனை பேரும் எனக்கு மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. காரணம், அவர் சொன்னார், சொன்னபடி செய்தார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல போகிறாரு. அதை அப்படியே நம்புங்க, அந்த சொன்னபடியே நடக்கும். ஒரே ஒரு வார்த்தை, நீ கடன் வாங்குவது இல்லை, கடன் கொடுப்பான். இந்த வார்த்தையை கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். உபாகமம் 15ஆவது அதிகாரம் 5-6 வசனத்தை நல்ல கவனமாக நிறுத்தி நீங்கள் படித்து பாருங்கள். கட்டாயம் உபாகமம் 15ஆவது அதிகாரம் 5-6 வசனத்தை நீங்கள் படிக்கணும், சரியா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து மிக்கவும் பெருக பண்ணுவார். அவர் சொன்னபடியே உன்னை ஆசீர்வதித்து மிக்கவும் பெருக பண்ணுவார். நீ கடன் வாங்குவது இல்லை, கடன் கொடுப்பா. மற்றவர்கள் உன்னை ஆளுவது இல்லை, மற்றவர்களை நீ ஆளுவாய். இன்னைக்கு உலகம் தானே நம்மளை ஆண்டிக்கிட்டு இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலை நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. தரித்திரத்துக்கு மேலே தரித்திரம், வேதனைக்கு மேலே வேதனை, பாடுகளுக்கு மேலே பாடுகள் அனுபவிச்சுட்ருக்குறோம்ல. ஆனால்
கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பார். சொன்னபடியே. இதில் மிக முக்கியமான காரியம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தால் அவர் சொன்னபடி நடக்கும். பிரியமான தெய்வ பிள்ளைகளை, கானாவூர் அந்த கல்யாண வீட்டில் அன்னை மரியாள் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். யோவான் 2:5. சொன்னபடி செய்தாங்க. ஆண்டவர் சொன்னபடியே தண்ணீர் நிறமற்ற, மனமற்ற, ருசியற்ற தண்ணீர் நிறமான, மனமான, ருசியான திராட்சை ரசமாய் மாற்றினா உங்கள் வாழ்க்கையையும் கர்த்தர் மாற்றுவா. இதுவரைக்கும் நீங்கள் கடனோடு பண பிரச்சனையோடு இருப்பீங்கன்னா அந்த கடன் எல்லாம் மாறும். அவர் சொன்னபடி செய்வா. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் நீங்கள் வாஸ்து பாருங்க. எலிசா என்கிற தெய்வ மனிதரிடத்தில் ஒரு விதவை தாய், அதுவும் ஒரு தீர்க்க தரிசியுடைய மனைவி. தீர்க்க தரிசி ஊழியக்காரங்க கடன் இருக்காதா? இருக்கும். பிஸ்னஸ் பீப்புள் கடன் இருக்காதா? கடன் இருக்கும். நல்ல வேலையில் இருக்கிறவங்க கடன் இருக்காதா? இருக்கும். சில சிச்சுவேஷன் மூலமாக கடன் ஆகிவிடும். ஒரு சகோதரர் சொன்னார், நான் நேசிக்கிற என்னுடைய தகப்பனார் வியாதி படுக்கையில் விழுந்தார். அது வரைக்கும் எங்களுக்கு கடன் இல்லை, சமாதானமாக சந்தோஷமாக போச்சு. ஆனால் அந்த வியாதியிலிருந்து என்னுடைய தகப்பனாரை காப்பாற்றுவதற்காக பல லட்சம் கடன் வாங்கினேன். கடைசியில் என் தகப்பனார் மரித்து விட்டார். ஆனால் என் தேவன் என்னை தேற்றினார். ஆண்டவர் சொன்னார், எல்லாவற்றையும் திரும்ப கொடுப்பேன். எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தான். நீ கடன் வாங்குவது இல்லை, கடன் கொடுப்பா, கடன் கொடுக்க பண்ணினா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அந்த தீர்க்க தரிசனுடைய மனைவி எலிசா என்கிற தெய்வ மனிதரிடத்தில் கேட்கிறார், உன்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்ட பொழுது, கொஞ்சம் ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்குது, கதவை போட்டு வெறும் 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 குடத்தை எல்லாத்தையும் வாங்கு, அதில் நிரப்ப. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, அவர் சொன்னபடி நடந்தது. அந்த குடம் எல்லாத்தையும் நிரப்புனாங்க. கேட்குறா அந்த விதவை தாய் மகனிடத்தில், இன்னொரு காலி பாத்திரத்தை கொண்டுட்டு வா. அம்மா, வேறு காலி பாத்திரம் இல்லை. அப்படியே என்னை நின்றுட்டு இப்போ போய் கேட்குறான், நான் என்ன செய்கிறது? இந்த எண்ணெய்களாம் விற்று உன் கடனாட, மீதி இருக்கிற எண்ணெய்களெல்லாம் விற்று உன் வாழ்க்கையை நீ நடத்து. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய தெய்வன் சர்வ வல்லமையுள்ள தெய்வன். அவர் அப்படியே செய்ய வல்லமையுள்ள தெய்வனாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீ சொன்னபடி இவர்களை ஆசீர்வதியும், சொன்னபடி உயர்த்தும், சொன்னபடி நன்மை நான் நிரப்பும். இனி இவர்கள் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கண்டும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். சொன்னபடியே நடக்கும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.